ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே துன்பம் நம்மை துரத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் நம் கனவுகளை நாம் துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, மிகப்பெரிய மாற்றத்திற்கான நேரம் வந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நீ எதிர்பாராத அந்த திடீர் அதிர்ஷ்டம் பெறப்போகிறாய். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய் இந்த மங்களகரமான நாளில். ஆம் என் பிள்ளையே, நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லதை நடத்தி வைக்க, உனக்கு வேண்டியதை தர, நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்ற, உனக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்க இதோ உன் சாயப்பா வந்து விட்டேன் என் பிள்ளையே இந்த மங்களகரமான நாளில். என் அன்பு பிள்ளையே, சின்ன சிறிய தோல்விகளை கண்டு எப்பொழுதும் துவண்டு போய் ஒரே இடத்தில் நின்று கொண்டு அந்த தோல்விகளை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. அப்படி நீ இருந்தால் மிகப்பெரிய துன்பங்களிடமும் மிகப்பெரிய துயரங்களிடமும் சிக்கிக் கொள்வாய். ஆம் என் பிள்ளையே, சிக்கிக் கொள்ளாதே, தைரியமாக இரு. ஒரு சில வாய்ப்புகள் வாழ்வில் ஒரு முறை மட்டும்தான் வரும் என் பிள்ளையே. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவன்தான் வாழ்வில் மிகப்பெரிய பிரகாசத்தை சந்திப்பான். அதை தவறவிட்டால் பிறகு வாழ்வு முழுக்க வருத்தப்பட வேண்டியதாகிவிடும் என் பிள்ளையே. ஆம், வாழ்வு முழுக்க வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துவிடும். அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்பை தெரிந்தே நழுவ விட்டு விடாதே என் பிள்ளையே. தெரிந்தே நழுவ விட்டு விடாதே, அது உனக்குத்தான் இழப்பு. இருள் வந்துவிட்டதால் வெளிச்சம் மறைந்து விட்டது என்று எப்பொழுதுமே அர்த்தமே கிடையாது. உனக்குள் இருக்கும் அனுபவம் என்ற வெளிச்சத்தை பிரகாசமாக எப்பொழுதும் பிரகாசமாக வைத்திருக்க பழகு. அப்பொழுது எந்த ஒரு இருட்டும் உனக்கு பயமாக தெரிவதே கிடையாது. ஆம் என் பிள்ளையே, அதை பிரகாசமாக வைத்துக்கொள். யார் ஜெயித்தார்கள்? வாழ்வு என்னும் பயணத்தில் யார் ஜெயித்தார்கள் என்பது முக்கியமே அல்ல என் பிள்ளையே. எது நடந்தாலும் யார் பயமில்லாமல் தைரியமாக பயணத்தை தொடர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். பயம்தான் இங்கு எல்லா தோல்விகளுக்கும் காரணமாக இருக்கிறது. பயம் இல்லாதவர்கள் தோல்விகளை சந்தித்ததே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியே தோல்விகளை சந்தித்தாலும் கூட அதை அங்கு தோல்வியாக எடுத்துக்கொள்ளாமல் சின்ன சிறிய பின்னடைவாக எடுத்துக்கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. மீண்டும் முயன்று முன்னேறி உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக அடைவாய். உன்னை எதிர்த்து நிற்பதற்கு யாருமே இல்லையே என்று நினைத்து கொண்டு அனைவரையும் எதிர்ப்பது என்பது மிக மிக கீழ்த்தரமான வேலை என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உன்னை எதிர்த்து நிற்பதற்கு யாருமே இல்லை என்று முடிவு செய்து விடாதே. அதே போல உன்னால் எதிர்க்கவே முடியாது என்று அடங்கியும் போய்விடாதே. எதையுமே சரிசமமாக எடுத்துக்கொள். வாய்ப்புகள் தானாக தோன்றுவதே இல்லை. நீ முயற்சிக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளும் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. எதற்காகவும் உன் முயற்சிகளை கைவிட்டு விடாதே என் பிள்ளையே. மூச்சு இல்லாத உடலை போன்றது முயற்சி இல்லாத வாழ்வு என்பது. ஒரு நாளைக்கு 1000 சிந்தனைகள் உன்னுடைய மனதில் எழுகிறது. ஆம் என் பிள்ளையே, 1000 சிந்தனைகள் எழுகிறது. ஆனால் அது மறுநாள் வரை நீடிப்பதே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆனால் ஒரு சில வலுவான சிந்தனைகள் மட்டுமே நம்பிக்கையாக மாற்றம் பெற்று நிழல் போல் உன்னையே சுற்றி வருகிறது என் பிள்ளையே. நிழல் போல் உன்னையே சுற்றி வருகிறது. ஒரு சில முக்கியமான நேரங்களில் அந்த நிழல்தான் நிஜமாக மாறி நீ முன்னேறி செல்வதற்கு உதவியும் செய்கிறது என்பதை புரிந்து கொள். இதோ வாய்ப்பு வந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் அதிர்ஷ்டம் பெறுவதற்கான அத்தனை வாய்ப்பும் வந்திருக்கிறது. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய். நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இந்த மங்களகரமான நாளில் உனக்கு கேட்டது, நீ விருப்பப்பட்டது, நீ ஆசைப்பட்டது, எது நடக்க வேண்டும் என்று விரும்பினாயோ அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி
நான் வழிவகை செய்வேன். எதுவும் என்னை மீறி நிகழாது என் பிள்ளையே. உனக்கு எது தேவை என்பதை நான் ஆராய்ந்து ஆராய்ந்து செய்து கொண்டே இருப்பேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும், இதுதான் நடக்கும் என்பதை நான் முடிவு செய்து விட்டேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? உன் சாயப்பா கூறுவது சரிதானே என் பிள்ளையே? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். அது உலகம் ஆரம்பித்த முதல் தருணம். இறைவன் அனைத்து உயிரினங்கள், அது பறவையாகவும் இருக்கட்டும், மீன்களாகவும் இருக்கட்டும், விலங்குகளாகவும் இருக்கட்டும், எதற்குமே வண்ணம் கொடுத்திராத அந்த நாட்கள். இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் கூறுகிறார், நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளை ஒதுக்குகிறேன். நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்களுக்கேற்ற வண்ணத்தை என்னிடம் வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு கட்டளை இடுகிறார். முதல் நாள் மீன் இனங்களெல்லாம் வந்து இறைவனிடம் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து வாங்கி கொண்டு செல்கின்றன. இரண்டாவது நாள் அனைத்து மிருகங்களும் வந்து இறைவனிடம் பணிவன்போடு தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து வாங்கி செல்கின்றது. மூன்றாவது நாள் பறவைகளுக்கான ஒதுக்கப்பட்ட தினம். அனைத்து பறவைகளும் வருகிறது. அதில் ஒரு பறவை மட்டும் மிக தொலைவிலிருந்து பறந்து வந்து கொண்டிருக்கிறது. அது வரும் வழியில் புயல் வருகிறது, மழை வருகிறது. பல சீதோஷ்ண நிலைகளை தாண்டி அந்த பறவை பறந்து கொண்டு இறைவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் அனைத்து சீதோஷண நிலைகளையும் விடாமுயற்சியால் தாண்டி வந்து இறைவனிடம் சேர்ந்து தனக்கு பிடித்த வண்ணத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பறவை விடாமுயற்சியோடு அனைத்தையும் சமாளித்து கொண்டு பறந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பறவைக்கு தனக்கு பிடித்த வண்ணம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால். அந்த பறவைக்கு வெண்மையாக இருப்பது பிடிக்கவே இல்லை. எனவே தனக்கு பிடித்த நிறத்தை தனக்காகவே வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு லட்சியத்தோடு இறைவனை நோக்கி அனைத்து தடைகளையும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து பறவைகளும் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை இறைவனிடம் வந்து வாங்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பறவை வர காலதாமதம் ஆகிறது. அனைத்து தடைகளையும் தாண்டி வந்தாக வேண்டுமே, அதற்காகத்தான் அந்த காலதாமதம். அப்படி இருக்கையில் இறைவனிடம் இருக்கும் வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே வருகிறது. இரவு நேரமும் ஆகிவிட்டது. அந்த பறவை வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக கடைசியாக இறைவனிடம் வந்து அடைகிறது அந்த பறவை. அப்பொழுது இறைவனிடம் வண்ணம் அனைத்தும் தீர்ந்தவே விட்டது. இறைவன் சொல்கிறார், பறவையே, என்னிடம் இருந்த வண்ணங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது. இப்படி கடைசியாக நேரம் தவறி வருகிறாயே என்று இறைவன் சொன்னார். உடனே அந்த பறவை, இல்லை இறைவா, நான் வெகு தொலைவிலிருந்து வருகிறேன். பல தடைகள், எத்தனையோ போராட்டங்களையும் தாண்டிதான் நான் இப்பொழுது உங்களை தேடி வந்திருக்கிறேன். எனக்கான வண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஏதாவது செய்து எனக்கு வண்ணத்தை கொடுங்கள் என்று பணிவன்போடு கேட்கிறது அந்த பறவை. உடனே இறைவன் அந்த பறவையின் விடாமுயற்சிக்கு பிரதிபலனாக, பக்திக்கு பரிசாக, நான் என்னிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையுமே உனக்கு தருகிறேன். ஏதோ ஒரு வண்ணத்தை கொடுக்காமல் என்னிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று பலவிதமான வண்ணங்கள் சேர்ந்து கொடுத்ததுதான் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் பஞ்சவர்ண கிளி. நாமும் பல தடைகளை தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கும் வெற்றி தாமதமானாலும் கூட மிக முதன்மையான, தெளிவான, இருப்பதிலேயே மிக அற்புதமான வெற்றியை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் நினைப்பது ஒரு வெற்றி என்றால் இறைவன் நமக்காக கொடுக்க இருப்பது பல
கோடி வெற்றிகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். நமக்கான வெற்றி, நமக்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது. இறைவன் அதை நிச்சயமாக நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும். போராடும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். தன்னம்பிக்கையோடு உழைக்கும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். நினைக்காததையும் நடக்காததையும் அனைத்தையும் நடத்தி காட்டலாம், பெற்றுக்கொள்ளலாம், வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நமக்கானதை நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை அப்பாவின் கைகளில் இருக்கிறது. நமக்கானதை நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். விடாமுயற்சியோடு இருக்கலாம். தன்னம்பிக்கையோடு போராடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றே போதும். வாழ்க்கையில் வெற்றியை அனுபவித்தே தீரலாம். வெற்றியின் உண்மையான அளவீடு என்ன தெரியுமா? நாம் தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய உண்மையான வெற்றி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பித்தால் வெற்றி நம்மை தேடி வரும். நிச்சயமாக விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது அல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. விழுந்தாலும் எழுந்து நிற்பதுதான் வெற்றியின் ரகசியம். தோற்றுப்போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. அந்த வெற்றியை நம்பசமாக்கிக் கொள்ளலாம். தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் வெற்றியை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் முயன்று கொண்டே இருக்கலாம். நமக்கான வெற்றி நமக்காக என்றாவது ஒரு நாள் நம்மை தழுவும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நீ அடைய விரும்புவதை என்னிடம் முழு மனதோடு கேட்டுவிட்டாயல்லவா? இதோ உனக்கானதை உன்னிடம் சேர்க்கவே உன் சாயப்பா வந்துள்ளேன். உனக்கு வேண்டியதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். இதை கேட்கும் பொழுதே உன் முகம் மலர்வதை நீயே உணர்வாய். உன் முகம் மலர்ந்து என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்கு நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறாய். வீண் குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உனக்கான நல்லது நிச்சயமாக உனக்காக நடக்கத்தான் போகிறது. அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். நான் எது நினைத்தாலும் எனக்கு அது தடங்களாகவும் தடைகளாகவும் முடிகிறதே. நான் என்னதான் செய்வது என்றுதானே உன் மனதில் ஏக்கமும் குழப்பமும். உன்னுடைய தடைகள், உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. உனக்காக மாபெரும் பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாமே மாறி இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்காக வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிரடியாகவே நான் சொல்கிறேன். உன் வாழ்வு மாறப்போகிறது. சர்வ நிச்சயமாக மாறத்தான் போகிறது. என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் எனக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, லட்சம் வழி தெரியும். எனவே எப்படியும் அனைத்தையும் சரி செய்யும் வேலை அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. எனவே ஆராய்ந்து எப்படி நடந்தது, ஏது நடக்கும் என்பதை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டு உன் வழியில் நீ செய்து கொண்டே இரு.
உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் நீ எண்ணும் எண்ணமும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் கட்டளையாக அனுப்பப்பட்டு உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உன் வார்த்தைகள் என்ன சொல்கிறாயோ அந்த வார்த்தை போலவே உன் மனதும் உன் வாழ்க்கையும் ஆகிவிடும். விரைவில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உன்னை பற்றி தவறாவது யாராவது சொன்னார்கள் என்றால் கவலைப்படாதே. தவறாக நடந்துவிடும் என்று யாராவது பயமுறுத்தினாலும் கவலைப்படாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எதுவும் தவறாக நடக்க விடமாட்டார் என்று தைரியமாக அவர்களிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த உன் அப்பா ஆயத்தமாகிவிட்டேன். அதே போல உன் மனதில் பயமும் குழப்பமும் வரும் பொழுது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, நடக்கும் முன்னே நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன் நினைப்பு போல, உன் எண்ணம் போல, உன் சொற்கள் போல எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது அல்லவே அல்ல. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு. அதை கண்டு கொள்ளாதே, அதை கண்டு துவண்டு விடாதே, நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் செய்யும். இதற்கு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா தான் சாட்சி. சாயிநாதரே, என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறுமோ, என் வாழ்க்கையிலும் நல்ல நிகழ்வு நிகழுமோ என்று என்னிடம் கேட்க நாட்களெல்லாம் முடியப் போகிறது. நீ கேட்டதை நான் தரவில்லை என்று கவலைப்படாதே. கெட்டதை நான் உனக்கு தரவில்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் கவலைப்படுவதாலும் எதுவுமே உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கப் போவது இல்லை. உன்னை படைத்த அந்த இறைவனுக்கே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அதன் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு, சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்துதான் தீரும். எதுவும் தவறாக நிகழாது. உனக்கு நிகழும் அனைத்துமே சாயப்பாவால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுக்கும் அதிசயம். கெட்டதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கும் அனுபவம் என்று புரிந்து கொள். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. நீ தொட்டதெல்லாம் இனி ஏற்றமாகவே இருக்கும். உன்னையே நீயே வீண் என்று நினைத்தால் விடியலே கிடையாது குழந்தையே. நீயே உலகிற்கு தூண் என நினைத்து கொண்டு வாழ். உன்னுடைய வாழ்வில் இருள் என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீயே உன்னை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும். மிக ஆனந்தமாகவே வைத்திருக்கும். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதையே கேள். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிகரமான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கவலையையும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற விதத்தை பொறுத்துதான் அது அமையும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் எப்பொழுதும். நான் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. அனைத்தையும் என்னிடம் வந்து கொடுக்க போகும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று 1000 முறை சொல்லிக்கொண்டே இரு. நன்றி நிறுத்தாமல் எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு.
உன்னுடைய வார்த்தைகள் அதிர்வலைகளாக மாறி அனைத்தும் உனக்கு சாதகமாகும். சந்தோஷமான எண்ணங்களே போதும், எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். உன்னுடைய நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. நீ விழும்போது விதைகளாக இரு, மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும், ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு, அந்த உறவை மிக இறுக்கமாக பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றி அமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்லத் தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல் உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன்.